வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு வகையான ஹைப்பர் தைராய்டிசம் பற்றி தான். ஹைப்பர் தைராய்டிசம் வீடியோ நிறைய வியூஸ் வந்தது. ப்ளஸ் அதில் கமெண்ட்ஸில் நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இந்த சப்அக்யூட் தைராய்டைட்டிஸ்னால் என்ன, அடினோமானா என்ன, கிரேவ்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு பொதுமக்களுக்கு சிம்பிளான லாங்குவேஜில் நான் விளக்க இந்த வீடியோவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சப்அக்யூட் தைராய்டைட்டிஸ் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஜுரம் வருது. ஜுரம் வரும்போது அவங்களுக்கு தற்காலிகமாக அந்த தைராய்டு சுரப்பி அதிகமாக ஹார்மோனை சுரக்கும். இது ரொம்ப பர்மனெண்ட் கிடையாது. மற்ற ஹைப்பர் தைராய்டிசம் மாதிரி நிறைய நாள் மாத்திரை எடுக்கணும்னா கிடையாது. சப்அக்யூட் தைராய்டைட்டிஸ்னால் அந்த தற்காலிகமான ஒரு நோய் இதை தாக்குறது, அந்த தைராய்டு சுரப்பி. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹைப்பர் தைராய்டிசம் மாதிரியே தான் ரிசல்ட்ஸ் இருக்கும். ரிசல்ட்ஸ் T3 T4 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், TSH ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் டாக்டருக்கு நல்ல நாலேஜ் இல்லைன்னா அவர் தவறாக உங்களை கிரேவ்ஸு இல்லைன்னா அந்த ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லி பல வருஷத்தில் மாத்திரை போட்டுட்டு தவறான மாத்திரைகளை போடுறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இதுக்கும் அதுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? இந்த ஹைப்பர் தைராய்டிசம்லேயும் ரிப்போர்ட் அப்படி தான் இருக்கும், இந்த சப்அக்யூட் தைராய்டைட்டிஸ்லையும் ரிப்போர்ட் அதே மாதிரி தான். எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒரு ஸ்கேன் இருக்குது, டெக்னீஷியம் 99 ஸ்கேன் இல்லைனா ரேடியோ அயோடின் அப்டேக் ஸ்கேன். இது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலில் எங்கே இந்த ஸ்கேன் பண்ணுறாங்கன்னு. ஸ்கேன்னா அல்ட்ராசவுண்டு கிடையாது. இது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த கிளாண்டோட ஃபங்க்ஷனை நம்ம பார்க்குறது. ஸோ டெக்னீஷியம் 99ன்னு ஒன்று இங்கே பண்ணுறாங்க மும்பையில், இல்லைனா ரேடியோ அயோடின் அப்டேக் ஸ்கேன். இது ரொம்ப ரொம்ப கம்மி சென்டர்ஸில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இதை பண்ணால் தான் நம்ம கரெக்டாக இது அந்த பர்மனண்ட்டான ஹைப்பர் தைராய்டிசமா இல்லை தற்காலிகமான ஹைப்பர் தைராய்டிசம்னு துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். இந்த இது பண்ணும்போது, இந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஸ்கேனில் அதிகமாக அப்டேக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். எங்களோட ஜார்கானில் அப்டேக் நிறையா இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் நிறையா வருடங்கள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது. அதுவே அப்டேக் கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு நாங்கள் நற்செய்தியை தான் சொல்லுவோம். இல்லைம்மா அவங்களுக்கு வந்தது ஹைப்பர் தைராய்டிசம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப டெம்பரரி, ஒரு 2-3 மாதம். அதுவும் நாங்கள் அந்த ஹைப்பர் தைராய்டிசமுக்கான மாத்திரைகளை கொடுக்க மாட்டோம். இவங்களுக்கு கொஞ்சம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, கொஞ்சம் ஸ்டிராய்டு கொடுத்தாலே ஒரு 3 மாதத்தில் தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலுக்கு ஆகிடும். ஆனால் இதை கிளினிக்கலாக நம்ம பேஷண்ட் நம்ம முன்னாடி உட்காந்துருக்கும் போது அவங்க முகத்தை வச்சோ இல்லை அவங்களோட நாடி துடிப்பை வச்சோலாம் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு இந்த ஒரே ஒரு டெஸ்ட் தான் இதை ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. சப்அக்யூட் தைராய்டைட்டிஸையும் ஹைப்பர் தைராய்டிஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒரே டெஸ்ட் இந்த ஸ்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு சார் எங்கே பண்ணுறாங்க இந்த ஸ்கேன், மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அணுகி இது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சப்அக்யூட் தைராய்டைட்டிஸ்க்கு வேறு வைத்தியம், அது ஒரு 3 மாத வைத்தியம் தான். அதுவும் இந்த மெத்திமசோல், நியோமெர்கசோல் இந்த மாத்திரைகள்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதுவே இப்போ இந்த ஹைப்பர் தைராய்டிசம் வந்துச்சு, அதாவது அந்த அப்டேக் ஸ்கேனில் நிறைய எடுக்குதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பல வருடங்கள் மாத்திரை உட்கொள்ள வேண்டி வரும். இந்த ஹைப்பர் தைராய்டிசம்லே ஒரு அம்மா கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, மேம் எனக்கு எந்த வகையானது அப்படின்னு. அந்த ஹைப்பர் தைராய்டிசம்ல 2 வகை இருக்கு. ஒன்று கிரேவ்ஸ்னா முழு சுரப்பியும் பழுதடைஞ்சிருக்கும். அதுக்கு மாத்திரைகளிலே தான் நாங்கள் கொண்டு போவோம். இன்னொன்று ஒரு சாரார் கொஞ்சம் யங் பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு அந்த கிளாண்டில் அந்த தைராய்டு சிறப்பில் ஒரு பகுதி மட்டும் பழுதடைஞ்சிருக்கும். அதுக்கு பேர் அடினோமா. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரேடியோ அயோடின் தெரப்பி அப்படின்னு இருக்குது. அதாவது அயோடின் அப்படின்ற மருந்தை வச்சு அதை நாங்கள் ஃபுல்லாக எரித்து அந்த அடினோவா இது பண்ணிட்டா அவங்களுக்கு சுத்தமாக நல்லாயிடும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதெல்லாம் எந்தெந்த வைத்தியம் என்னென்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் போகணும். எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட போனால் தான் அவங்களுக்கு இதை பற்றிலாம் நல்ல இன்டெப்த் நாலேஜ் இருக்கும். அப்படியே உங்களுக்கு உங்கள் ஊரில் பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை, ரொம்ப எண்டோக்ரைனாலஜிஸ்ட்லாம் இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எண்டோக்ரைனாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இந்த ரேடியோ அயோடின் டெஸ்ட்டு, ரேடியோ அயோடின் தெரப்பி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கூட்டத்தில் நிற்க வேண்டியிருக்கும், ஆனால் மெதுவாக நடக்கும் வைத்தியம். ஆனால் கரெக்டாக அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் எந்த வகையான ஹைப்பர் தைராய்டிசம் நீங்கள் சேர்ந்தவர், சப்அக்யூட் தைராய்டைட்டிஸா இல்லை இந்த ஹைப்பர் தைராய்டிசம்னு பார்த்து
கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா வைத்தியம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.